அழகா நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஒர்த்லெஸ் அப்ரைசர்ன்ற சீரிஸோட எபிசோட் 10 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சு நான் உங்களால் முடியாத சாப்பிடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பலைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் லைக் போட்டு இந்த வீடியோவை லைக் போடுங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 9 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்கணும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். சரிங்க, நம்ம கற்றுக்கொள்ள போகலாமா? இப்போ இந்த எபிசோட்ல அந்த டீமனும் நீகன் இப்போ திரும்ப வர மாட்டான்டா. நான் தான் நீகன். ஏய், நீ நீகனே கிடையாது, யாரா நீ? சரி, அப்ப நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் தான் 5th ரேங்க் சேர்ந்த விஸ்கவுண்ட் ஷேடோ ஆஃப் எலியூஷன் சொல்லப்படுற ஒரு நோபல் டீமன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஹீரோ. இந்த ஷேடோ ஆஃப் எலியூஷன்ஸ் டீமனா? ஏய், இவன் ஒரு நீகனுக்கு ஷேடோவா இருந்து எல்லா வேலையும் பார்த்தது இவன் தான்டா. இவன் அவனை மொத்தமா கண்ட்ரோல் எடுத்திருக்கான் இப்போ. டேய், நீகனுடைய ஷேடோல இருந்து நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? ஏ பரவாயில்லையப்பா, உனக்கு நல்ல ஐ தான் இருக்கு. சரியா சொன்னேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இது எல்லாமே என்னுடைய தப்பு தான். இந்த பாடியை நான் டேக் ஓவர் பண்ணுறதுக்காக தான் இத்தனை வேலையும் பண்ணேன். ஆனா அவ வந்து ரொம்ப வீக்கா இருந்தா, அதனால என்கிட்ட வலையில மாட்டிக்கினான். ஹீரோவும் கடுப்பா வரான். டேய், வெறும் நீ ஷேடோடா. கமான் ஏன் ஒரு நல்ல மாதிரி எல்லாம் நடிக்காத. இந்த இடத்துல உனக்கு அது செட் ஆகல. நீ இந்த மாதிரி பண்றதுனாலதான் நேகனோட முடிவே வந்தது அவனுக்கு. என்னது, இந்த டெரிட்டோரியை வந்து எங்களுடைய கண்ட்ரோல நாங்க இத்தனை நாள் வச்சிருந்தோம். பட் ஆனா நீ எப்ப வந்து அப்பவே எல்லாம் கையை மீறி போனதுனால இவனுடைய மொத்த பாரி நான் டேக் ஓவர் பண்ணி இது எல்லாமே மாத்தணுன்ற ஒரே நோக்கத்துக்காக இப்ப எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கான மூல காரணமே நீ தான். நீ மட்டும் இந்த இடத்துல வந்து எல்லாமே மாட்டாம உன் பாட்டுக்கு நின்றுனா இந்த பிரச்சனை இருக்காதுல. நாங்க பாட்டுன்னு எங்க இஷ்டத்துக்கு மக்களை கொஞ்சம் கொஞ்சமா அழித்துட்டு இருப்போம். இப்ப எங்களுக்கு வேற வழி இல்ல. நீ செத்தா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு எல்லாரும் உயிரோடவும் பழைய மாதிரியும் மாறும். எல்லாருடைய ஷேடோவோடைய பின்புலம் தான் எனக்கு மிகப்பெரிய வளமா இருக்கிறதுனால கண்டிப்பா உன்னால என்ன எதிர்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிக்கும். ஏன்னா என்னோட பாண்டியை பயன்படுத்தி நான் அட்டாக் பண்ற எந்த ஒரு அட்டாக்கா இருந்தாலும் உன்னால தடுக்கவே முடியாது. உன்னால முடிஞ்ச என்ன கொல்றா நான் தான். நீ உன்னுடைய வெசல் என் கையில தான் சாக போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஹீரோவா வந்து தப்பிக்க அவன் பேரியர் கிரியேட் பண்ணாலுமே ஈஸியா அவன் உடைக்கிறான். என்னடா இது ஆன்டி ஸ்பிரிட் ஆர்ட்ஸ்னு உனக்கு தெரியுமா? அது டிமன்ஸுக்காகவே உருவாக்கப்படுது. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அதை நாங்கள் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கோம். என்ன இது ஜாய்டு கடை எப்படி வந்து ஒர்க் ஆகி அதே மாதிரி இங்கே ஆயிடுவோம். கவலைப்படாத, உனக்கு என்னமோ தொல்லை கொடுக்கறதுக்கு இப்போ ஆளுங்க வந்தாச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனும் டீமன்ஸ் எல்லாத்தையுமே அந்த இதுக்கு சமாள் பண்ண அந்த மங்கி டீமன்ஸ் எல்லாமே இப்போ மக்களை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாரா இருக்குங்க. அதுக்கப்புறம் அவனும் சூப்பர் ஆக்சலேஷனை பயன்படுத்தி அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அசல்ட்டை காப்பாற்றிட்டு இருக்கான். உன்னால என்ன பண்ணாலுமே தடுக்க முடியாது சொல்ல ஹீரோ தன்னுடைய பாடி எல்லாத்தையுமே இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணி அங்கே எல்லாத்தையுமே நிறைய கொண்டுட்டு இருக்கான். எல்லாரும் இந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தனை ஒரு டீமனை பிடிச்சி தாவளம் பார்க்க நான் எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும், வேலைக்காவது இன்னொரு குளோனை என்னால் கிளியர் பண்ண முடியாது. அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சமயத்தை பார்த்து அவனும் அட்டாக் பண்ணிடான். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னு நீ இந்த மக்கள் ஹெல்ப் பண்ணியா, இல்ல என்னால கிரியேட் பண்ணப்பட்ட அந்த டீமன்ஸ் அழிப்பியா, அப்படி இல்லைன்னா என்ன தடுக்க பாப்பியா? இது எல்லாத்தையுமே மறந்துட்டுனா கடைசியில நீ சாகதம் போற. எல்லாத்தையும் பண்ற இந்த பைத்தியக்காரத்தனமான ஹீரோன்ற வேலையை விட்டுட்டு எங்களை மாதிரி ஜாலியா இருடா. அழிக்கிறதே பொழப்பா வச்சுட்டு இருக்க எங்களை மாதிரி நாட்களுக்கு எப்பவுமே என்ஜாய்மெண்ட் தான் இருக்கும். ஹீரோவும் இப்படியே போனா நான் செத்துருவேன், எப்படியே தடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவனுடைய சோட பயன்படுத்தலாம் பார்க்க. ஆனா நீகனுடைய ஞாபகம் வந்ததுனால அப்படியே வச்சிடான். ஏன்னா மெயின் பாடி வந்து நீகன் தான். நான் விட்டு கொடுத்துறேன். டே இப்படிலாம் பண்ணாதா, இந்த இடத்த விட்டு ஓடலாம். இதே மாதிரி அடி வாங்கிட்டு உனக்கு மோசமான காயங்கள் அதிகமாயிடுச்சுன்னா உன்னால ஹீல் பண்ண கூட ஓட முடியாது. எனக்கு தெரியும். ஆனா நான் எந்த அளவுக்கு பேரியர் கிரியேட் பண்ண கூட உன்னால தடுத்த முடியுது. நீ என்னதான் பண்றது? என்னடா பண்ற? வா வா அடிக்கல மாற்ற அமைதியை பேடிக்க பார்த்துட்டு இருக்க. நீ இப்படியே போட்டு ஆளே கிடையாது. நீ என்ன கொல்லணும்னு நினைச்சினா கண்டிப்பா நீகன் செத்து போயிடுவான். மிஸ்டர் ஹீரோ, ஒன்னு இந்த வில்லேஜஸை காப்பாத்தீங்களா, அப்படி இல்லைன்னா நீகனை காப்பாத்தீங்களா, இல்ல என்ன அழிப்பீங்களா? இந்த 3 விதமான சாய்ஸ்ல நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது எல்லாமே டேமேஜ் எழுத போய் முடிய போகுது. இழப்புகள் அதிகமா இருந்தாலுமே கண்டிப்பா அது வாழ்நாள் முழுக்க உங்களை பாதிக்க தான் போகுது. லாஜிக்கலா பார்த்து கூட எந்த விதமான பிரச்சனையும் உங்களால தடுக்க முடியாது. இந்த இடத்துல எல்லாரும் சாக போறானுங்க. நீகனுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க போறான். என்னையும் உங்களால அழிக்க முடியாது. நீயும் சாக போற. இல்லடா, என்ன சொன்ன? நான் கிட்டத்தட்ட 100 பேரை காப்பாத்திருக்கேன். அதனால உன்னாலேயே முடியும் நீகன். எழுஞ்சி வா நீகன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்தேன். என்ன மட்டும் தர்மம் பண்ணிட்டு இருக்கேன். உன்னால எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே அவனை எழுப்ப முடியாது. அதுதான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு திரும்ப போட்டு அடிக்க. என்கிட்ட நல்லா பேசின நீகன். அந்த நீகன் எனக்கு தேவை. நீ யாரும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நீ உன்னை நம்பி மட்டும் இருந்தாலுமே போதும். கண்டிப்பா இந்த வில்லேஜஸ் உன்னை ஏத்துப்பாங்க, நாங்களும் உன்னை ஏத்துப்போம். திரும்ப நீ உயிரோட வந்தா மட்டும் போதும்டா, தயவு செஞ்சு வந்துரு. இவனை உன்னை அடக்க விடாத அப்படின்னு எவ்வளவு அடிச்சு வந்தாலுமே இவனை பக்கம் வந்துட்டு இருக்கிறத பார்த்து இந்த டீமனும் இன்னும் இவன் வந்துட்டே இருக்கான். இவனை நான் எப்படியா தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடிக்க. ஏன் உன்னை ரொம்பவும் இது பண்ணிக்காதான், உடம்புவா ஒரு டேமேஜ் ஆகிட்டு இருக்கு, நிறுத்து, ஹீல் பண்ண போயிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனுக்கு உள்ளுக்குள்ள இருந்து சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஃபிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துட்டு இவனுக்காக அந்த டீமனுடைய சட்டையை பிடிச்ச அப்படி நெத்திலேயே நெத்தி அடிப்பானுங்க. சொல்லி அடி நெத்தி அடி போடு அடின்னு சொல்லிட்டு நீகன் வெளியே வாடா அப்படின்னு ஹீரோ சொல்ல அவனும் அதோட மயங்கிறான். இந்த பக்கம் நீகன் காமிக்க அவன் தன்னுடைய ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த வில்லேஜஸ் என்னை ஏத்துக்க போறது இல்லை. நானும் என்ன பண்ண போறது தெரியல. நான் இதுக்கப்புறம் வெளியே போனாலும் எந்த ஒரு நிலைமையும் என்னை ஏத்துக்க மாட்டாங்க. நான் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன். நான் இந்த இடத்துல தங்கி நல்லா இருக்கேன். ஆனா எங்க அப்பா வாழ்ந்த இந்த இடம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனா கடைசியில என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஒருத்தனை நம்பி நான் இப்படி ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு அவன் அழுது உட்காந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல டீமன்ஸ் எல்லாமே இவங்க அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க வில்லேஜஸ் சார்பா இவரும் அவங்க எல்லாரும் காப்பாத்திட்டு இருக்காரு. அதோடைய கண்கள் தானே வீக்னஸ். எல்லாரும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. எங்களை காப்பாத்து ரொம்ப நன்றி. எங்க பாருங்க, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணது எல்லாமே அந்த டீமன் தான். டீமன் அவனை கண்ட்ரோல் பண்ணதுனால தான் இதனால அவன் இந்த மாதிரி நடந்திருக்கான். இப்ப நம்ம வாழ்ற இந்த நிலைமைக்கு கூட அந்த டீமன் காரணம், நீகன் காரணம் கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவனை நம்ம காப்பாத்தி ஆகணும். அதுக்கு முதல்ல இந்த இடத்துல இருக்க டீமன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அழிச்சாகணும். அதுக்காக நம்ம இந்த ஹீரோ கூட சேர்ந்து ஒர்க் பார்க்கணும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த டீமனை
அவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மள நாமளே தான் காப்பாத்திக்கணும். அவருக்கான சான்ஸ் நம்ம இந்த இடத்துல கொடுத்தா மட்டும் தான் நம்ம இவங்களை அழிக்க முடியும். அதனால ஹீரோ அந்த டீமனை பார்த்துக்கிட்டோம். நம்ம இந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிப்போம். இந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்கிற கேபபிலிட்டி நம்ம கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் ஒத்துவோங்க, நம்ம போயிட்டு ஒன்னா சேர்ந்து அழிப்போம். அதுக்கப்புறம் இதை கேட்டு எல்லாருமே குதுபம் ஆயிட்டு ரெடியா இருக்காங்க அட்டாக் பண்ண. இன்னொரு பக்கம் நீகனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. ஒரு வெளிச்சமும் கூடவே வரேன். எல்லாரும் என்ன நம்புறாங்கன்னு நினைக்கிறேன், என்ன வரவேற்கிறதுக்காக கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். யார் அந்த குரல் அப்படின்னு சொல்லிட்டாமா கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு அந்த இடத்துல வெளியே போக ஹீரோ இந்த இடத்துல மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது அந்த டீமனும் இப்போ கான்சியஸ்னஸ்க்கு வந்துடுறான். அடைச்சா இவன் எப்படி என்ன அடிச்சிட்டான், ஒன்னு நான் சும்மா விட மாட்டானா, ஏன் அவனை போயிட்டு கொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய ஷேடோ ஆர்மியை பயன்படுத்தி அவனை அடிக்கலான்னு போக அடுத்த நம்ம ஸ்டக் ஆகிறான். என்னன்னு தெரியல, என்ன இது யாரும் என்ன தடுக்கிற மாதிரி தெரியுது. நீ இப்படி பண்ணாத, ஒன்னுத்துக்கு உதவாதக்கிற, எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னோட வழியில தலைக்கிடாத, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நீ போயே தேர்ற. சரி ஏன் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த ராயசிக்கோடைய ஒரு லாடுன்ற முறையில என்னோட டியூட்டி இந்த மக்களை பாதுகாக்கணும். அதனால என்னாலதான் பிரச்சனைனா நானே இறந்து போறேன், எனக்கு அப்புறம் இவன் உயிரோட வரமாட்டான அப்படின்னு அவனுக்கு தன்னதானே குத்திக்கிறான். என்னது நீகன் இப்படி பண்ணாதான் சொல்லிட்டு ஹீரோ உட்காதுறேன். ஒரு சில ஒன்னொரு பக்கம் வேணாண்டா அமைதியா அவன் கிட்ட போகாத, இதுதான் நல்ல சான்ஸ், இல்லைனா திரும்பி அந்த டீமன் வெளியே வந்துருவான். என்னோட பக்கம் நீகன் உள்ள அவனுடைய மனசாட்சிக்கையில ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறானுங்க. அந்த டீமன் வந்து நீகன் ஏன்டா இப்படி பண்ண, ஷேடோ நீ உண்மையிலேயே எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்க தெரியுமா, எனக்கு சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதப்போ நீ தான் அந்த குறையத்திட்ட, எனக்கு கூட இருந்து நிறைய உதவிகள் பண்ண, ஆனா நீ எதுக்காக என்னுடைய அப்பாவை கொண்டுன்றது எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், என்னுடைய ஃப்ரெண்டாவே நீ இதுக்கப்புறம் இருந்துடு அப்படின்னு அவனும் எமோஷனா பேச. நீ சொல்றது சரிதான் நீங்க, நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருந்தாலுமே நீ என்ன மன்னிச்சு வர, ஆனா இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் நிறுத்த மாட்டேன், எவ்வளவு தெரியுது இப்படி பண்ணிருப்பேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், நீ தனியாவே சாவு அப்படின்னு. அதோட அவனும் அதை தகுந்த மாதிரியே இப்போ பிரசன்ட் வெளியே வந்து அவன் கத்தியால குத்திட்டு இருக்கும் போது அவனுடைய பாடியில இருந்து ஏதோ ஒரு கிரியேச்சர் வெளியே வருது. அது பார்க்கவே ஒரு தவளை மாதிரி இருக்கு. கண்டிப்பா என்ன கண்டுபிடிக்க மாட்டேங்க. அப்புறம் மரத்துக்கிட்ட இருக்க அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு ஆஹா எனக்கு இன்னொரு வெசல் கிடைச்சிருச்சு, அதை நான் எடுத்துக்கிறேன், இப்போ போயிட்டு திரும்ப வந்து ஒன்று அடி பண்ணாடேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டே இருக்கும் போது தலையில ஒரு கத்தி நம்ம ஹீரோ தான் பண்ணிருக்கேன் இந்த வேலை. நீங்க நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை போய் பார்க்க அவன் கண் முடியவே இல்லை. அவன் செத்துட்டாண்டு ஒரு நிலைமைக்கு போனவனே ஹீரோவால தாங்க முடியல. அவன் கதறி அழுதுக்குன்னு எப்படியாச்சும் ஏஞ்சி விடா சொல்லிட்டு கதறின்னு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம யூரியும் அழுவாது, ஏன் நம்மளால முடியும், அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ண தன்னம்பிக்கையோட ஹீரோவும் ஒரு பக்கம் தன்னால் முடிஞ்சவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேருமா ஹெல்ப் பண்ணி விட்டு கொடுத்துறாதா ஏன்ச்சிவா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கை கொடுத்து கூப்பிட அவனும் இப்போ அந்த இருட்டுல இருந்து இப்போ வெளிச்சத்து மூலியமா ஒரு கை அவனை இருக்குது. ஏஞ்சிக்கலாம் நீங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவனுடைய காயம் குணமாக எப்படி நான் உயிரோட வந்துட்டேன், நான் இறந்துட்டு இருக்கமே சொன்ன அடுத்த நிமிஷமே இவன் ரெண்டு பேர் கட்டி பிடிக்க எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நான் இன்னைக்கு இந்த கேவலமான ஜென்மத்தை எடுத்து நான் வந்து செத்து போயிருக்கணும், உங்க எல்லாருக்கும் மோசமான விளைவுகளை உண்டாக்கிட்டேன், இப்படியாப்பட்ட இந்த உடம்பு இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படிலாம் சொல்லாத நீங்க. இந்த இடத்துல நீ வந்து அந்த வேலையை பார்க்கல, அந்த டிமாண்ட் தான் உன்னை பசஸ் பண்ணிச்சு, அப்பாவுடைய இறப்புக்கும் அதுதான் காரணம், வில்லேஜஸோடைய வாழ்க்கைக்கும் அதுதான் காரணம். இப்போ நீ திரும்ப வந்ததுக்கான காரணமே அவங்க எல்லாரையும் மீட் எடுக்கிறதுக்காக தான். உனக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால திரும்பவும் உன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பி. உன்னுடைய சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை, கவலைப்படாத, ஃபியூச்சர்ல உனக்கு எந்த விதமான உதவியா இருந்தாலும் நாங்களும் வந்து பண்றோம். இன்னொரு பக்கம் வில்லேஜ் சார்பாக அவரும் வந்து பேசுறாரு. அவங்க சொல்றது எல்லாமே முழுக்க உண்மைதான் நீகன், நாங்க இத்தனை நாள் உன்னை தப்பு நினைச்சிருந்தோம், என்னதான் இருந்தாலுமே உன்னுடைய அப்பா இந்த இடத்துல நல்லாவே ஆட்சி புரிஞ்சாலும் நீ அதுக்கப்புறம் சரியா பண்ணதுக்கான காரணம் எங்களுக்கு புரியல, பட் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது எல்லாமே ஒரு டீமனால தானே, நீ அந்த டீமனால கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச அடுத்த விஷயம் நாங்க ஒரு நம்பிக்கை வச்சிட்டோம், கண்டிப்பா நீகன் திரும்ப வந்தானா எங்களை எல்லாருமே கரெக்டா வழி நடத்துவானு, அது போல நாங்க நம்பிட்டு இருக்கிறது, கண்டிப்பா நீ திரும்ப வருவியா, உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, திரும்பியும் இந்த மாதிரி வேலை பண்ணாத. அதுக்கப்புறம் அவனு அழுதுக்குனே அந்த வில்லேஜஸ் போயிட்டு வண்டி போடுறான். என்னை எல்லாரும் நம்பதுக்கு ரொம்பவும் நன்றி, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி, தயவு செஞ்சு என்னால வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கண் கலங்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். என்ன பக்கம் யூரியா பார்க்க யூரி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்கான். சாரிடா ரொம்பவும் அதிகமாக ஹீல் பண்ணுறேன், அதான் கொஞ்சம் கேர் ஆகுது, தேவையில்லாம இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிங்களே, சரி யூரி நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு ஷேடோவால இந்த வீடியோ ஒரு நிலைமைன்னு, கண்டிப்பா அதுங்களை நான் சும்மா விட மாட்டேன் இந்த இடத்துல. ஏன் நீ என்ன சொல்ற, இங்க பாரு வீக்கா இருக்கிறேன், அது மட்டும் இல்லாம மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க, ஒவ்வொருத்தரையும் இந்த டீமன்ஸ் டார்கெட் பண்றானுங்க, அப்படிதான் ஜாய்டு வீடியோ பண்ணிருக்கானுங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ நமக்காகவே அனுப்பிச்சு வர மாதிரி தெரியுது. இவங்களை எல்லாரையுமே அனுப்புறவங்க யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பீப்புள்ஸோட வீக்னஸை பயன்படுத்தி வாழ்ற அந்த எச்சக்கல ஜீவன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கடுப்புல பேச. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னமும் இந்த கம்யூனிட்டி உயிரோடு இருக்கு. இவங்க இன்னொரு பக்கம் பார்த்துட்டே இருக்கும் போது ரெண்டு சிஸ்டர் யோசிச்சுட்டு இருக்கானுங்க அடுத்த கட்டமா என்ன பண்ண போறோன்றது. அப்ப இந்த பாடி உள்ள ஏதோ ஒரு சின்ன கிரியேச்சரும் வெளியே வருது. ஏன் கண்டிப்பா நான் சாக மாட்டேன்டா, இந்த இடத்த விட்டு திரும்ப போயிட்டு உன்னை கொள்றதுக்கு திரும்ப ஆளுங்களை கூட்டு வரேன்டா அப்படின்னு அவங்களை போலான்னு பார்க்க நம்ம சின்ன தங்கச்சியும் சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு பேரியர் போட்டு மடிக்கிறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவா வரேன். பீனா ஆலிஸ் என்னாச்சு, அதுவா அந்த உடம்புல இருந்து இவன் இன்னமும் சாவலப்பா, வேற உடம்புல வழியா வெளியே போலான்னு பார்த்தானா, பிடிச்சிட்டேன், நல்ல வேலை பண்ண, இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன், அதனால என் பின்னாடி வந்துருங்க. டேய் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பட்டீங்க, உன்னை அனுப்புந்து யாரு, எதுக்காக நீ எங்களை கொல்ல வந்த, முக்கியமா என்ன கொல்றதுக்கான நோக்கம் என்ன, உங்களுடைய கோல் தான் என்ன, அதெல்லாம் நான் எதுக்காக சொல்லணும், சொல்லலாம் பிரச்சனை இல்லை, நீ செத்துரு, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நானா நீ ப்ராமிஸ் பண்ணணும், நான் இதை சொன்னா இந்த இடத்த விட்டு என்ன விட்டுருவியா, ஓகே கண்டிப்பா விட்டுறேன், ஏய் நீ என்னடா பண்ற அப்படின்னு ஒரு சொல்லவும் கேட்க, ஓகே நான் பாத்துக்கிறேன், உண்மையை சொல்ல போனா உன்னை கொலை சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்ததுனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆர்டரா யார் எனக்கு எதிராக கொடுத்தது, அது யாருனா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் வெடிச்சு சதுரம் அந்த நான் நினைச்ச மாதிரி ஆயிடுச்சுடா, ஏன் இந்த இடத்துல அந்த ஸ்பெல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அதாவது இவன் உண்மையை சொன்னானா அடுத்த நிமிஷம் இவன் வெடிச்சு சேர மாதிரி ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த ஆர்டர் ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு சிலவும் சொல்ல. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அவங்களுடைய டவுன் இப்போ நார்மலாக மாறி சகஜமாக திரும்புது.
ஹீரோ ஒரு பக்கம் அவன் சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பை சொல்லிட்டு திரும்ப கிளம்பலான்னு பார்க்க அந்த குட்டி பொண்ணும் ஹீரோ நீங்க திரும்ப வர மாட்டீங்களா, எப்போ வருவீங்க, திரும்பலாம் வர மாட்டான்லாம் கிடையாது, கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா நான் திரும்ப வந்து தான் திரும்ப பண்ணேன். அப்படியா சரி சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே கிளம்பி இப்போ அவனுடைய இடத்துக்கு வரேன். கேபிட்டல் ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, என்னது நான் வந்து ராசிக்கோடைய லாடா இருக்கணுமா, ஆமாமா நீ ஒரு நோபல் டைட்டுக்கு ஏத்த ஆள் தான், டீமன்ஸே கொண்டுட்டல, அதனால சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஓனர்ஷிப் எல்லாத்தையுமே நான் உங்க பேருக்கு மாத்தலாம்னு இருக்கேன். ஏன்னா நீயே ஒரு லாடாந்தத்துல இருந்தேன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வராதுல. கூடவே நீகன் வந்து தன்னுடைய தப்பெல்லாம் உணர்ந்துட்டு கொஞ்ச நாள் நான் சிறையில் இருக்கிறதா ஒத்துக்கணும், அவன் தண்டனை அனுபவிக்கிறத கூட சொல்லலாம். அதனால அதெல்லாம் பண்ற வரைக்கும் நீ தான் இதுக்கப்புறம் ஓனரா இருக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு. ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் டார்க்னஸால ரொம்ப முடிக்க போயிருக்கனால நீ கண்டிப்பா ஃபியூச்சர்ல அதுங்களை எல்லாத்தையுமே விலைக்கு விடுவேன். கூடவே உன்னால் எனக்கு தொடர்பு எல்லாமே ஈஸி ஆயிடும் என்னுடைய கேபிட்டல் இருந்து. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய நோபல் என்ற பட்டம் வாங்கினால ஒவ்வொருத்தரும் அவங்க அப்படி ஆசை வச்சு பேசுறாங்க, நீ சூப்பர் வேற லெவல். ஈவன் அந்த கெல்டு மாஸ்டர் கூட உண்மையிலே நீங்க எல்லாரும் எனக்கு இந்த அளவுக்கு ஆதரவா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. அவரா திங்க் பண்ணாத உன்னுடைய கோல்ன்றது ரொம்பவும் முக்கியமானதா இருக்கிறதுனால எப்பவுமே எங்களுடைய சப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவா அதெல்லாம் ஒத்துக்கிட்டு சரி இதுக்கப்புறம் நான் இந்த பதவியை ஆறுநரா ஏத்துக்கிறேன்னு சொல்ல மை ஹீரோ சொல்லிட்டு பிரின்சஸை போய் கட்டி பிடிக்க, எதுக்காக எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு சுத்தி, ஒத்துக்கல மாட்டேன், நான் தான் பார்த்து அவனை கல்யாணம் பண்ணிப்பேன். சரி ஓகே இவரே நீங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணீங்க, நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன். வீணா உன பக்கம் ஆலிஸ் பார்க்க ஆலிஸ் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. ஆஹா என்னக்கா ஆலிஸ் ரொம்ப சோகமா இருக்க போல, கவலைப்படாத நீ கண்டிப்பா அவனுக்கு 4வது ஒய்ஃபா தான் வர போறேன். என்னது 4வதா அப்படின்னு அவ்வளவு சாகாது. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்தாலே அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கன் ஆன் வச்சுக்கோங்க, அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும், முடிஞ்சது யாருக்கு பணம் பார்த்துப்பீங்க. சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.